விஜயகாந்த் அவர்கள் குடும்பம் அவ்வளோ பட்டுச்சு இவ்வளோ பட்டுச்சுன்னு சொல்லிட்டு சொல்லாதீங்க. விஜயகாந்த் அவர்கள் மட்டும்தான், அவர் மட்டும்தான், என்றைக்குமே கேப்டன் அவர்கள் மட்டும்தான். அவங்க இடத்துக்கு நீங்கள் வரும்னு சொல்லிட்டு ஆசைவே படாதீங்க, புரியுதா? அவர் பேரை சொல்லி நீங்கள் ஒரு கேவலமான அரசியல் பண்ணுறீங்க பார்த்தீங்களா? டிஎம்கே கூட ஒரு ஜால்ரா அடிச்சுட்டு இருக்கீங்களா? அந்த ஜால்ரா அடிக்காதீங்கன்னு தான் சொல்கிறேன். இப்போவும் நான் சொல்கிறேன், இந்த வீடியோவை நான் இவ்வளோக்குள்ள பொறுமையாக உட்காந்து உங்களுக்கு மரியாதை கொடுத்து பேசிகிட்டு இருக்கேன்னா அந்த ஒரு மனுஷனுக்காக மட்டும்தான், தவிர உங்களுக்காக இல்லை. முதல்ல நல்லா அதை புரிஞ்சுக்கிடுங்க. அந்த ஒரு மனுஷனோட மனைவின்னு ஒரு அந்தஸ்து இருக்குது, அதுக்காக அந்த அவளோட பையன் அப்படின்னு சொல்கிறக்காக தான் இவ்வளோக்குள்ள மரியாதை இருக்கிறத தவிர, மற்றபடி இதே வேறு யாராவது இருந்தாங்கன்னா என்னோடய பேச்சு அப்படி இருக்காது. நீங்கள் ஒன்று பண்ணிகிட்ருக்கீங்க பார்த்தீங்களா? ஏதோ இவங்க தான் வந்து மக்களுக்காக போராடுற மாதிரியும் மக்களுக்காக குதித்து இறங்கி அவ்வளோக்குள்ள வேலை பார்த்த மாதிரியும் உட்காந்து நீங்கள் ஒரு அலப்பறை ஒன்று பண்ணுறீங்க பார்த்தீங்களா? ரொம்ப ஒரு மாதிரி இருக்குதுங்க. வந்து பார்த்தாங்க ஒன்றும் இல்லை, இருந்தாலும் நோண்டி கணக்கெடுத்தாங்க. அப்போ நான் அவங்கள பார்த்து கேட்டேன், என்னை மாத்திரம் நோண்டி கணக்கெடுக்கிறீங்களே, ஊரு பூரா கொள்ளையடிச்சு சம்பாரிச்சு வச்சுருக்காங்களே, அவங்ககிட்ட எல்லாம் கணக்கு கேட்கவே மாட்டீங்களா?